வணக்கம். இது ஆயுத எழுத்து. நான் கார்கே. இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருப்பது தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் தொகுதி குறைய போகுதா? தமிழக முதலமைச்சர் தெரிவித்த கருத்து. தொகுதி மறு சீரமைப்பு செய்ய போகிறாங்க 2026. இதில் மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு 8 இடங்கள் குறையும், 31 இடங்கள் தான் கிடைக்கும். இதை பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களும் 5ஆம் தேதி கூடி ஆலோசிக்க போகிறார்கள். இதற்கு மத்தியில் இந்த மாதிரியான திட்டம் எதுவும் பாஜகவிடம் இல்லை. எதை வைத்து முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்றார் அப்படின்ற எதிர்கேள்விகளை பாஜக மாநில தலைவர் எழுப்புகிறார். பிரதமரே இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்காரு, மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ ஏன் முதலமைச்சர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்ன்ற எதிர்கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இன்று இல்லைனா என்று அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. எம்பி தொகுதிகள் குறைப்பு தமிழகத்தின் தலைக்கு மேல் கத்தியா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்களும் இணைகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார், அவரையும் வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து இளைஞர் அணியிலிருந்து செய்தி தொடர்பாளருமான திரு ராஜீவ்காந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும். அப்படின்னு அப்படி ஒரு திட்டம் இல்லை, குறிப்பாக டீலிமிட்டேஷன் வேணும், ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கிறதுல பிரதமருக்கே மாறுபட்ட கருத்து இருக்குது. அப்படி இருக்கப்போ முதலமைச்சர் எதை வச்சு இப்படி சொல்கிறாருன்னு, யார் சொன்ன தகவல்னு பாஜக தரப்புலேருந்து கேள்வி கேட்குறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்கள் கழகத்துடைய தலைவருமாகிய எங்கள் தலைவர் அவர்கள் இன்று ஒரு அறைக்கூல் விடுத்திருக்கிறார். இந்த அறைக்கூல் என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டை காலிஸ்டிக்கூடிய பாம்பு, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பு போல் தமிழ்நாட்டில் தலையில் தொங்குகிற கத்தி. RSS உடைய அஜெண்டாவின்படி ஒட்டுமொத்தமாக பாஜக அரசு இந்தியாவுடைய இறையாண்மையை, குறிப்பாக இந்தி பேசாத மாநில மக்களுடைய இறையாண்மையை, இந்தி பேசாத மக்களை 2ஆம் தர குடிமகளாக்குகிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. எதை வைத்தென்று இங்கு சொல்கிறார்கள்? சட்ட அறிவும் அடிப்படை தெளிவில்லாதவர்கள் தான் அதை பேசுவார்கள். உலக நாடுகள் முழுக்க இப்படி மறுவரையறை என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஜனநாயகத்தின் தன்மையை பொறுத்து, மக்கள் தொகையை பொறுத்து, சமூக கூறுகளை பொறுத்து, மதங்களை பொறுத்து பல்வேறு கூறுகள் உண்டு. ஆனால் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாட்டில் பாஜக ஒரு தனி மனித அஜெண்டாவாக, குறிப்பாக இந்தி பேசாத தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் தங்களால் கால் பதிக்க முடியாது என்பதற்காக ஒரு கொள்ளைப்புறத்து வேலையை, ஒரு தகுடுத்தத்த வேலையை ஆரம்பித்திருக்கிறது. இந்தியாவோட அரசியல் சட்டம் 82வது திருத்தம் மிக தெளிவாக 2026ஆம் ஆண்டு இந்த மறுவரையறை குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு சட்டப்படியான ஒரு வாதம் இருக்கிறது. அந்த வாதம் குறித்து இந்த வரைக்கும் பாஜக ஒரு கள்ள மௌனம் என்பதல்ல, அதற்கு மாறாக இந்தியாவுடைய புது பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கக்கூடிய இருக்கைகள் எண்ணிக்கையை 848 கட்டி வைத்திருக்கிறது. 848 கட்டுகிற போதே தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பலத்தை எதிர்க்க தெரிவித்தது. எந்த கட்சிகளிலும் கேட்காமல் ஏன் இருக்கைகளை கூட்டினீர்கள்? அதற்கு அவர்கள் அன்று அவர் சொன்ன காரணம், இல்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டினா தேவைப்படுது அப்படின்னு ஒரு பொருந்தா வாதத்தை வைத்தார்கள். இன்னைக்கு ஏன் நாங்க சொல்றோம்னா, தொடர்ச்சியாக பாஜகவுடைய தலைவர்கள், குறிப்பாக RSS அவர்கள், RSS அமைப்பில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இதை பிரச்சாரமாக எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது இந்தி பேசுகிற மக்களுடைய நாடு, இந்த நாடு இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது, இந்த புதிய கல்விக் கொள்கை வடிவில் வந்துவது, பார்லிமெண்ட் கட்டணத்தில் ஏன் இத்தனை சீட்டு அப்படின்றப்பவே அதையும் நம்ம விவாதிச்சு தான் திட்டமான. ஆனா இன்னைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுற அளவுக்கான ஒரு எமர்ஜென்சியா பிரதமரோ யாரோ பேசியிருக்காங்களான்னு கேட்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க எழுப்புறீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இல்ல மன்னிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவே தொலைநோக்கோடு இந்த அரசியலை அணுகுவது. அதனால்தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையும், மாநில அரசுகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையும் எங்கள் தலைவர்களுக்கு இருந்தது. தந்தை பெரியார் போன்ற தலைவர்களுக்கு இந்தி என்பது வருகிற வழியாக இந்தியை மட்டும் அது இருக்கல, சமஸ்கிருதம் என்கிற ஒரு தெய்வீக மொழி என்கிற பெயரில், அது தெய்வீக மொழியை ஒருத்தர் மட்டும் தான் ஓதுங்கிற தீண்டாமையை கொண்டு வருவாங்கன்னு அன்னைக்கு பெரியார் இந்தியை எதிர்த்தார். அதுபோல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், எங்கள் தலைவர் இன்று வைத்திருக்கக்கூடிய பார்வை என்பது 26ல நீங்க தொகுதி சீரமைப்பை நடத்தணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல, 80வது அமெண்ட்மெண்ட் படி நடத்தணும். இது அவங்க கொள்ளைப்புறத்துல வாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கு. தகுதித்த வேலையை எப்பவுமே பாஜக நேரடியாக ஆட்சியை பிடிக்காது. அதற்கு மாறாக தகுதித்த வேலையை செய்யும். பாஜகக்குள்ள இன்டர்னலா ஏதோ ஒரு டாக் இருக்குன்னு சொல்ல வரீங்க? நோ இன்டர்னல் டாக்குமெண்ட்ல சட்டப்படியா இருக்கக்கூடிய 26 பறக்கப்படுது.
25 பிறந்தனா 26 பிறக்க போகுது. இன்னும் அதுக்கு ஒரு ஆண்டு கூட இல்ல, இன்னும் 10 மாதம் தான் இருக்கு. அதாவது அரசியல் சட்டத்தின்படி அப்பவே நாங்க முன்னெச்சரிக்கையா நாங்க இப்ப தொடங்க விரும்புறோம். ஏன்னா தேர்தல் நேரங்கள்ல சொன்னா தேர்தலுக்காக திமுக பேசுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நாங்க வந்து இப்பவே ஏன் விஜிலா இருக்கோம்னா, இந்த 11 ஆண்டு கால பாஜகவுடைய அனுபவங்கள், பாஜகவோட செயல்பாடுகள் எல்லாம் சந்தேகம். ஒரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, சரி அப்படியே டீலிமிட்டேஷன் காலத்தின் கட்டா 25 வருஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னாலும் கூட மக்கள் தொகை அடிப்படையிலன்றதுல மாறுபடுறோம்னு சொல்றாங்களே. பிரதமரே அதை பத்தி பேசியிருக்காரு கர்நாடகாவில் அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க. இல்ல கர்நாடகாவில் வெறும் அதாவது பேருக்கு கர்நாடகா பேசியிருக்காரு. ஆனா யூபியில பீகார் என்ன பேசியிருக்காரு? ஹிந்தி தான் இந்த நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் பேசுறாரு. ஹிந்தி தான் தேச பாஷையை பேசுறாரு. இன்னைக்கு இந்தியை கொட்டி கொடுத்து இந்தி பேசுகிற மக்களை மட்டுமா வளர்க்கிற வேலையை பாஜக செய்யுது. இன்னைக்குமே இந்த மொழி கொள்கை கொடுத்தாங்க பேசணும்ல. ஏங்க டீலிமிட்டேஷன் நிற்கிறோம்னா, இந்த நாட்டின் இறையாண்மையை உடைக்கிறதுக்கு தென்னிந்தியா வட இந்தியா தென்னிந்தியர்கள் ஒருபோதும் பாஜக ஐடியாலஜி ஏத்துக்க மாட்டாங்க என்கிற மிக முக்கியமான இடத்துக்கு பாஜக சேர்ந்திருக்கு. ஏன்னா வட இந்தியாவை வச்சே ஜெயிச்சிடலாம், வட இந்தியா வச்சு கூட்டிடலாம். இப்ப நீ சொன்னோம்ல, ஒரு பார்லிமெண்ட் நாங்க பாதிக்காம எப்படி 848 கணக்கு வந்துச்சு? எப்படி வந்து சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது 11 கூடுங்க, ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து 50 கூடி கணக்கு யார் வெளியிட்டது? நாங்க வெளியிட்டோமா? யார் வெளியிட்டது? பிஜேபியுடைய பேரர் வெளியிட்டாங்க இல்லையா? இல்லைங்க அப்படியே 543 கண்ணி போனா கூட தமிழ்நாட்டுக்கு இந்த 39ல இருந்து 31 மாறி கணக்கு வெளியிட்ட யாரு? நாங்களா இல்ல பாஜகவா? கேட்போம். யார் வெளியிட்ட சொல்லுங்க கணக்க. முதல்ல வெளியிட்டு இது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஊர்ல சொல்லுவாங்க, முதல்ல வந்து அதாவது வாழை விட்டு பாக்குறது, அடுத்த தலையை விடுறது. அது மாதிரி ஒரு நெரேட்டிவ பாஜக செட் பண்ண விரும்புது. மக்கள் தொகை அடிப்படையில் பரவாயில்லைங்க, இந்திய பேசுற மக்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆபத்தா நாங்க பாக்குறோம். அதனாலதான் இப்ப இருந்தே எதிர்க்கிற வேலையை இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, இந்திய பேசாத மாநில தலைவர்களை ஒன்று சேர்க்கிற வேலையை எங்க தலைவர் ஆரம்பித்திருக்காரு. பூனைக்கு யார் மணி கட்டுவது, பாஜக இருக்கிற பாசிச சக்திக்கு யார் மணி கட்டுவது, அந்த வேலையை எங்க தலைவர் தொடங்கி இருக்காரு. கேட்போம் திரு டிடிஎஸ் ரவிட்ட. இது வந்து இதுல ஒரு கள்ள மௌனம் காக்குறது பாஜக. நாட்கள் அதிகமா இல்லை, ஒரு வருஷம். அடுத்த வருஷம் டீலிமிட்டேஷன் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கிடும். அடுத்த வருஷம் திமுக இதை பேசினா என்ன சொல்லுவீங்க? எலெக்ஷன் வந்துருச்சு, ஏதோ பண்ணுறாங்க அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அதான் கேட்குறேன். எலெக்ஷன் வரும், சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுங்கிறது இந்தியா பூரா வர்றதை வச்சு இல்லை திமுக அந்த பிரச்சனை எடுத்தா டைவர்ட் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இப்போ முன்கூட்டியே எடுக்கிறோன்றாங்க. 2001 வாஜ்பாய் அரசில் திமுக வந்து பெரும் பங்கு வகித்தது. அப்போ தான் முடிவு எடுத்தாங்க 25 வருஷம் கழிச்சு தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி 76 அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது 25 வருஷம் கழிச்சுன்னு முடிவு பண்ணாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இதை வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். எதுக்காக கரெக்ட் பண்ணி ஆகணும்? இப்போ குறைக்க போகிறோங்கிற மேட்டரே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறதை பற்றி ராஜீவ்காந்தி ஐயா கற்றுக் கொடுத்தாரு. அவங்க தான் யூனிவர்சிட்டி. நரேட்டிவ் செட் பண்ணுற யூனிவர்சிட்டி எதுன்னா திராவிட கட்சிகள் தான், வேறு யாரும் உலகத்தில் பண்ண முடியாது. தாத்தாக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது, போயிடுவார், அந்த பொண்ணுக்கு தான் எழுதி வைப்பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்டு வச்சு தாத்தாவை கொலை பண்ற வேலையை பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தில் குறைப்பாங்கிற வார்த்தையை எங்க சொன்னாங்க? இந்த கதைக்கு இதுக்கு என்ன நான் சொல்றேன், தாத்தாக்கு எழுதிட்டு இருக்குது. ஒப்பீடு வந்து ரவீன அரசியல பேசுறோம், ஒப்பீடா செய்யுங்க. இப்படி சொல்லட்டுமா? இப்படி சொல்லட்டுமா? தேவையில்லா கதை. ஒரு நிமிஷம் அவர் சொன்ன மேட்டருக்கே வந்துடுறேன். 880 சீட்டை பிரிச்சுட்டாரு நரேந்திர மோடி ஐயா. அவங்க சொல்றாங்க 848 பிரிச்சுட்டாரு. அது வந்து காரணம் கேட்டா ராஜ்யசபாவும் இதுவும் கூடினா இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாருன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது பொய். தமிழ்நாட்டுக்கு 31 லேபிள் ஒட்டி வச்சுட்டாரு அப்படின்ற வார்த்தையை சொன்னா ஆமா மோடி ஐயா பண்ணது தப்பு, குறைக்க போறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். சீட்டை கொடுத்துருக்காரு. நாளைக்கு அது வந்து இந்த பாப்புலேஷனே 240 கோடிக்கு வந்ததுன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் வரணும்னு கட்டலாம். ஒரு புதிய கட்டடம் கட்டும்போது பாப்புலேஷன் அடிப்படையில் வந்தா குறையும். ஆனா 888க்கு ஏற்ப உயர்த்தினா உயரும். ஒரே நிமிஷம். வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த உறுதி என்ன? அப்ப வாஜ்பாய் அவர்கள் என்ன உறுதி கொடுத்தாங்க? வாஜ்பாய் என்ன உறுதி கொடுத்தாரோ அதுல இருந்து எந்த மாற்றமும் பிஜேபி வாழ்க்கையில வராது. வெளிப்படையா அத உங்க பிரதம அமைச்சரா அறிவிக்க சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க திடீர்னு ஐயா முக்கியமான கட்டம் போது ராஜீவ்காந்தி கட்டம் போதே நாங்க சொன்னோம். ஒத்துக்கிறேன் ஜி. முதல்ல நான் 2-3 மேட்டர் முக்கியமா சொல்லிடுறேன். 1971, 91, 2001 பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை எம்பிக்கள் ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடை பாருங்க.
நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கரெக்டாக பண்ணி குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற வாதத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய நான் செட் பண்ண நினைக்கிற உண்மையான தகவல், நெரேட்டிவ் இல்லை. மத்திய பிரதேசில் 4 கோடி இருந்தது, 6.6 ஆச்சு. அதற்கு பிறகு 2001 உயர்ந்தது. மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 71, 91, 2001 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா 71 நீங்கள் ஏன் எடுத்துக்கணுங்கிறது நான் ராஜ்யசபா பேசும்போது நான் வர்றேன். அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கோடி இருந்தது, 8 கோடி இருந்தது, 9.6 கோடி இருந்தது. ஆனால் அங்கே இருந்த மொத்த எம்பி சீட்டு வந்து 48. மத்திய பிரதேசில் இருந்த மொத்த எம்பி சீட்டு வந்து 29. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முக்கியமான 4-5 விஷயம் சொல்லணும். ஏன்னா 4ஆம் தேதி இவங்கெல்லாம் கூடும்போது உங்களுக்கு சில தகவல் தெரியணும். அதுக்காக சொல்கிறேன். எது கூடுறோம்னு தெரியாமல் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கோடி இருந்தது, 5.6 ஆச்சு, 6.82 ஆச்சு, இப்போ 8 கோடிக்கு வந்திருக்கு. ஆனால் 39 சீட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க, 8 கோடி இருந்தது, 13 கோடி ஆச்சு, 16 கோடி ஆச்சு. பாப்புலேஷன் உயர்ந்திருக்கான்னு கேட்டா 20 கோடி இல்ல. அது இப்பங்க நான் 2001 நிறுத்திக்கிட்டேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நான் வரல. சென்சஸ் வந்து 2011 நான் எடுத்துக்கல. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, 4 கோடி இருந்தது, 6.8 இருந்தது, இப்போ 8க்கு மேலே போச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் ஏதோ குறைச்சிட்டேன் பாப்புலேஷனை அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு வந்து பேசும் பொழுது இல்லையா, இந்தியா பூரா இந்துக்கள் அந்த தப்பை பண்ணாங்க. தங்களை ஒரு இல்ல இந்தியா ஃபுல்லா எல்லாரும் அதனே இந்துக்கள் அப்படின்னு நீங்க இல்ல நான் அதுக்கு தப்புக்கள் ஏன் இந்துக்கள் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு தானே நமக்கு தகவல் இருக்குது. 7% குறைஞ்சிருக்குன்னு தான் நம்ம கிட்ட தகவல் இருக்கு. வளர்ச்சி விதமும் குறைஞ்சிருக்குன்றது தான் தகவல் இருக்கு. நீங்க கரெக்டா 71 உங்களுக்கான தகவல் சார். பிரதமரே இதை சொன்னாரு, பிரச்சாரத்தில் ஒன்று சொன்னார். பிரச்சாரத்தில் அவர் அது இல்லைன்னு ஒரு தகவல் வந்தது இல்லைங்க. பிஎம்ஓலேருந்து ரிலீஸ் பண்ண விஷயம் தாங்க. அதில் பேசின நிறைய விஷயங்கள் நான் இப்போ பேசினா தப்பாயிடும், சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நான் பாப்புலேஷனை மட்டும் பேசுகிறேன். நீங்கள் நான் இந்த 3 கட்டத்தை எடுத்துக்கோங்க, இல்லை முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் 6 கட்டத்தையும் எடுத்துக்கோங்க. வளர்ச்சியில் அவங்ககிட்ட ஏற்கனவே 8 கோடி இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி அது 16 கோடி ஆகிடுதுன்னா அது டபுள். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கோடி இருந்து இன்றைக்கி 8 கோடி 6 கோடி 2001 பொறுத்த வரைக்கும் ஆயிருந்ததுன்னா அது வந்து டபுள், எங்கே 1/3. அதுக்கப்புறம் இப்போ 8 கோடி ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஏற்கனவே ஒன்று இருந்தது, அது வளர்ந்து வந்ததுனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷனாக வருது. நாம் எங்கே தப்பு பண்ணோம்னா, இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் முதல் 50 வருடத்தில் எந்தெந்த மாநிலங்களுக்கு சமமாக கொடுக்கணுமோ, இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு 8 கோடி பேருக்கு 6 கோடி வாக்காளர் இருக்காங்க, 39 இருக்குன்னு கேட்டால் 23 கோடி இருக்கிற உத்தரப்பிரதேசுக்கு வந்து 80 பேர் தான் இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டை குறைக்கிறேங்கிற வார்த்தையை பிஜேபி பேசவே இல்லை, எந்த ஈக்குவேஷன்லையும் சொல்லலை. நீங்கள் தான் அந்த பீதியை கிளப்புறீங்க. அதுக்கு தான் நான் எடுத்து தமிழ்நாடு குறைக்கிற திட்டம் இல்லை, மற்ற மாநிலங்கள் அதிகரிக்க போறோம். இருக்கிறதே 3 ஆப்ஷன் தான். இல்ல சார், தமிழ்நாடு குறைக்கலன்னா மற்ற மாநிலங்கள் அதிகரிக்கணும். ஏன் அதிகரிக்கணும்னா 50-60 வருடங்கள் அததான் கேக்குறாங்க. இன்னொரு விதமா சொல்லட்டுமா? இல்ல ஒரு கோட்டை சின்ன கோடு ஆக்கணும்னா அது பக்கத்துல பெரிய கோடு போடணும்னு அத பாஜக பண்ணுது. இல்லைங்க, ஏற்கனவே இருந்த பெரிய கோடு இருந்தது, அதை சின்னதாகவே காட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்கேலை கீழே இறக்கி வச்சு. இல்லையா இது அரடி ஸ்கேல் இல்ல முழு ஸ்கேல்னு எடுத்துக்கிட்டு கொண்டு போனோம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 8 கோடி பேருக்கு, 6 கோடி வாக்காளர்களுக்கு. ஆனா உத்தரப்பிரதேசல 23க்கு 80 பேர் தான் இருக்காங்க. அதனால தான் அங்க உயர்த்த. உத்தரப்பிரதேசம் இல்ல, இந்தியாவிலேயே பரப்பரப்பு அதிகமா இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லயும் இதே பிரச்சனை இருக்கு, மத்திய பிரதேசலயும் இதே பிரச்சனை இருக்கு. இதே முதல் வாதமா நான் எடுத்து வைக்கிறேன். 2வது வாதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். 2வது வாதம் தான் ரொம்ப முக்கியம். 4ஆம் தேதி அப்படியே புஷ் ஆயிடும். அதுக்காக நான் அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறேன். பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எம்பிக்கு அளவா இல்லாமல் இருந்தது, அதை இன்னைக்கு சரி செய்யறாங்க, தவறை சரி செய்கிறாங்க. அப்படிங்கிறதோட லோக்சபா விட்டுருங்க, ராஜ்யசபா எடுத்துக்கோங்க. ராஜ்யசபாவில் ஆல்ரெடி நீங்க 234 பேர் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? பிரசிடென்ட் ஓட்டுல, பாராளுமன்றத்தில் ஓட்டு போடும்போதே இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த வேல்யூ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விகிதாச்சார அடிப்படையில் வித்தியாசப்படுகிறதா இல்லையா? அந்த விகிதாச்சாரம் அடிப்படை எதனால வருது? நாளைக்கு நான் லோக்சபாவில் உத்தரப்பிரதேசிலேருந்து 450 எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணாலும் ராஜ்யசபாவில் திருப்பி வந்து நான் அதை பாஸ் பண்ணணுமா வேண்டாமா? ராஜ்யசபாக்குன்னு ஒரு அடிகோல் இருக்கா? 71 இன்னி வரைக்கும் மாத்தலையா? அப்ப இங்கிருந்து எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வேல்யூ என்ன, உத்தரப்பிரதேசிலேருந்து எம்எல்ஏக்கள் எத்தனை அவங்களுடைய வேல்யூ என்னன்னு கணக்கு பண்ணீங்கன்னா இங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாலும் நான் ராஜ்யசபால பாஸ் பண்ணி தான் ஆகணும்ங்கிற சூழ்நிலை இருக்கா இல்லையா? நாளைக்கு நான் டக்குனு எதை வேணாலும் மாத்திடுவேனா? இதையெல்லாம் பேசாம ஒரே ஒரு வந்து ஒரே வரையில முடிச்சாங்க. நாங்க அமிர்த் கால 24 வருடத்துல தமிழ்நாடு முன்னேறும், இந்தியாவும் முன்னேறும், 100 ஆண்டுகள் வரும்போது தமிழ்நாடு இப்படி நிக்கும், இந்தியா அப்படி நிக்கும்னு நாங்க பாக்குறோம். இல்ல இல்ல குறைச்சிருவாங்க நீங்க பாக்குறீங்க. திரு அருணன், தமிழ்நாட்டுக்கு குறைக்கிற திட்டம் இல்ல, ஆனா மக்கள் தொகை உயர்ந்திருக்க மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ பரவாயில்ல, இந்த பாஜக ஆதரவாளர் ரவி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்போ கார்கே நீங்கள் கூட கேட்டீங்க, பிரதம மந்திரி சொல்லிவிட்டாரு மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாம் இந்த மறுவரையறை மறுசீரமைப்பு கிடையாது என்று.
கொஞ்சம் எதிரொலிக்குது, சரி ஓகே பண்ணுங்க. ஓகே ஓகே. கிடையாது என்று பிரதமர் பேசியிருக்கான்னு சொன்னீங்க. இப்போ பாஜக ஆதரவாளர் என்ன பேசுறாரு கவனிச்சிங்களா? ஐயா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, அவங்க பாவம் அதிகரிக்கலாம், அவங்க குறைவான எம்பிக்கள் இருக்காங்க, குறைவான எம்பிக்கள் தான் இருக்காங்க, ஆகவே அவங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டணுமையா அப்படின்னு இதோ இங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாஜக ஆதரவாளர் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கூட்டுனா ஐயா கொஞ்சம் பாரு, நீங்க பேசும்போது மட்டும் நான் பொறுமையா கேட்டேன். நீங்க இப்போ முதல் ரவுண்டு தானே வந்திருக்கேன், பதட்டப்படுறீங்க. இப்போ இந்த 543 அப்படியே வச்சுக்கிட்டா, இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கடகடன் என்னென்னமோ சொன்னார்ல, அவங்களுக்கு கூட்டனா மித்தவங்களுக்கு குறையுமா? குறையாதா? குறையும்ல. ஆனா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு குறைக்க என்னங்க மொத்தமே 543 தானங்க இருக்கு. ஒரு மாநிலத்துக்கு கூட்டினா இன்னொரு மாநிலத்துக்கு அடுத்த நீங்க இருக்கு, அடுத்த வாங்கிட்டு அப்புறம் வர்றேன். அப்ப நீங்க 543 அப்படியே வச்சுக்கிட்டு கூட்டினால் சில மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு கண்டிப்பாக குறையும். ஆகவே தமிழ்நாட்டுடைய 39 எம்பிக்கள் எண்ணிக்கை குறைப்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். இல்ல அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாங்க சார். இல்ல 850க்கே வாங்க, 850 இன்க்ரீஸ் ஆகும்ல. இந்த வர்றேன். இப்ப பாருங்க 848. இப்ப ராஜீவ் காந்தி சொன்னாரு, ஏங்கய்யா இந்த புது நாடாளுமன்ற கட்டடத்துல இருக்கைகளை அதிகப்படுத்திருக்கீங்கன்னு. முதல்ல ரவி என்ன சொன்னாரு, எங்க இழுக்கையை அதிகப்படுத்துறது குற்றமாயா அப்படின்னு அப்ப சொன்னாரு. இப்ப ஆமாமா 848 வருவோங்கிறாரு. எப்படிலாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க நேயர்களே கவனிங்க. இப்ப இந்த 848க்கு வர்றேன். இப்ப இந்த 848ல எப்படிங்க பிரிப்பீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் பிரிப்பீங்களா இல்ல வேற மாதிரி பிரிப்பீங்களா? அப்படி பிரிச்சா என்ன ஆகும்? இப்ப வருவோம். இப்ப உத்தரப்பிரதேசத்துல தான் மக்கள் தொகை கூடியிருக்கு, தமிழ்நாட்டிலையும் கூடியிருக்கு. அப்படிக்கா எல்லா மாநிலங்களிலும் ஒப்பு நோக்கில் பார்த்தீங்கன்னா 71 இருந்து இந்த 40 ஆண்டு காலம் 2011 வரைக்கும் வச்சுக்குவோம். இந்த 40 ஆண்டு காலத்தில் எல்லா மாநிலங்களிலும் மக்கள் தொகை கூடியிருக்கு. ஆனால் கூடுகிற வேகம் இருக்குல்ல, அந்த விகிதம் இருக்குல்ல, அது வித்தியாசம். அந்த வேகம் வட மாநிலங்களில் அதிகம், அந்த வேகம் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் குறைவு. காரணம் இங்க குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக 1970களில் இருந்து. இன்னும் சொல்ல போனா பிற சிறுபான்மையோர் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளாவில் மக்கள் தொகை கூடுவது என்பது அந்த வேகம் குறைவு. காரணம் என்ன தெரியுமா? தென் மாநிலங்களில் பெண் கல்வி உண்டு, தென் மாநிலங்களில் பெண்கள் உத்தியோகத்துக்கு போறாங்க. அப்படி பெண்கள் முன்னேறும் பொழுது இயல்பாக அவங்க குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போவாங்க. ஆனால் இந்த வட மாநிலங்களில் அங்க என்னன்னா பெண் கல்விக்கு கிடையாது, பெண்கள் உத்தியோகம் போகிறது இல்லை. ஆகவே அங்க மக்கள் தொகை கூடியிருக்கு. இதுதான் அடிப்படை, மதமல்ல காரணம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்க மறுவரை செய்வீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்கிறேன், இந்த எண்ணிக்கையெல்லாம் போட்டு குழப்பக்கூடாது. நான் சிம்பிளா கேட்கிறேன். அதாவது இன்றைக்கு 543 இருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கு. இது சதவீதம் எவ்வளவு? 7%. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப ராஜீவ்காந்தி அதெல்லாம் விளக்குனாரு. 82 சரத்து அரசியல் சாசனம் போய் படிங்க, தெளிவா சொல்லி இருக்கு. 2026 சென்சஸுக்கு பிறகு, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இனிமே மறுவரை. அப்ப 26 வந்துருச்சு. இப்ப செய்வீங்களா மாட்டீங்களா? முதல்ல அறிவிக்க சொல்லுங்க பிரதம மந்திரிய. அதாவது இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே போகல, சென்சஸுக்கு. ஐயா சென்சஸுக்கு போவோம், ஆனா அதற்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷன் என்கிற மறுசீரமைப்பு இருக்காதுன்னு சொல்லுங்க. அப்படி செய்வதாக இருந்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்பொழுது மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த விகிதம் அண்ணாமலை சொன்னாரு, அன்னைக்கு வேணான்னு முடிவு எடுத்தது பாஜக அரசு தானே, வாஜ்பாய் தானே. இன்னைக்கு கூட அந்த முடிவு எடுக்கலாம், இன்னொரு 25 வருஷம் தள்ளி போடுங்க கூட சொல்லலாம். அண்ணாமலை சொல்றாரு, சொல்லுங்க. அதுக்கு இல்லங்க, இப்ப சொல்லணுங்க. இப்ப 1 வருஷம் தானங்க இருக்கு. இப்ப நாங்க வருமுன் காக்குறோம். ஆகவே முதலமைச்சர் சார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காரு. அங்க கூட பாஜக போய் சொல்லட்டும், அவங்களையும் தானே கூப்பிட்டுருப்பாங்க. நான் என்ன இப்ப பிரதம மந்திரி பேச்சு, அது எப்போ பேசின பேச்சு, அதையாவது மீண்டும் சொல்லுங்க. அதில் அவர் பேசியிருக்காராம், இந்தியில தான் இருக்கு. ஆனால் நான் பார்த்து ஓரளவு கேட்டுக்கிட்டேன். அவர் ஒருத்தர் பாஜக காரர் எடுத்து போட்டிருக்காரு. அது என்ன சொல்றாரு? மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்றால் தென்னகம் பாதிக்கப்படும் என்று பிரதமர் பேசினார்.
ரைட்டு. எங்க போய் தென்னகத்தில் வந்து காங்கிரஸ் துரோகம் செய்து எங்க வந்து தென்னகத்தில் வந்து இப்ப மீண்டும் பேச சொல்லுங்க. 26 வந்துருச்சு. அரசியல் சாசனத்தின்படி 26ல் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும். ஆனால் அதை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் செய்ய மாட்டேன். இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மக்கள் தொகையில் மக்களவையில் என்ன விகிதமான இடங்கள் இருக்கோ அந்த விகிதம் மாறாது என்று அறிவிக்க தயாரா? அறிவிக்க பிரச்சனை இல்ல. கேப்போம் திரு குமார், எந்த பிரச்சனையும் வேணாம்னா இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் சரியா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன் திட்டம் இருக்கு பாஜக, அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. எப்படி மறுவரையறை செய்ய போகுது பாஜக மத்திய அரசு? டு பி பாயிண்ட் பேசணும்னா, இந்த பாராளுமன்ற கட்டடம் புதுசா கட்டுவதற்குரிய அடிப்படை காரணம், முதல்ல பழைய கட்டடம் வந்து நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்டது. அதில் தண்ணி லீக்கேஜ், மழை காலங்கள்ல தண்ணி ஒழுகிச்சுது. சில இடங்கள்ல மிகப்பெரிய டேமேஜ் எல்லாம், கிராக் எல்லாம் இருந்தது. அது பல ஆண்டு காலம் பேசப்பட்டு அதுக்கப்புறம் அதை கட்டுறதை ஒழுங்கா செய்யறதை திரும்ப செய்யணுங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய, மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கை. எதை செய்தாலும் ஒரு உறுதித்தன்மை இருக்க வேண்டும். ஃபியூச்சரை கணக்கு அடுத்த 100-200 வருஷத்துக்கு 300 வருஷத்திற்கு அது பயன்பட வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல அந்த கட்டடத்தை மாடர்னாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் இந்த பாராளுமன்ற கட்டடம். அதில் நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை வந்து எப்படியா இருந்தாலும் கணக்கெடுக்காததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்மளுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பாப்புலேஷன். அடுத்தால இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து 15 ஆண்டுகள் கழித்து பார்த்தா இதோட 20 மடங்கு 15 மடங்கு அதிகமாகிவிடும். அப்படி ஒரு சூழல் வந்தால் நாம அன்னைக்கு இன்னொரு பாராளுமன்றத்தை கட்டணும் நம்ம தேட முடியாது. அதனால கட்டும் போது செய்வதை திரும்ப செய்வோம் என்று செய்யப்பட்டதுதான் இந்த பாராளுமன்ற கட்டடம். நீங்க சொல்ற அந்த நீண்ட காலம்ன்றது 2026 சார். டீலிமிட்டேஷனுக்கான காலம் வந்துருச்சுல. ஏற்கனவே நம்ம 2001ல பண்ணிருக்கணும், பண்ணல. ஆமா, இப்ப 25 வருஷம். அதான் இப்ப அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. பாஜக என்னைக்காவது நாங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சார், பண்ணுறோன்றதுலயும் வெளிப்படைத்தன்மை இல்ல, எப்படி பண்ண போறோன்றதுலயும் வெளிப்படைத்தன்மை இல்லன்னு கேக்குறாங்க. இல்ல வெளிப்படைத்தன்மைனா என்ன 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 நெத்தியில என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க சார்? அதாவது ஒன்ன புரிஞ்சுக்க சார், அரசாங்கம் இந்த அரசு இப்பதான் இந்த ஆண்டு தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கு. அது கொஞ்சம் போன தடவை விட மெஜாரிட்டி இல்லாம வந்திருக்கிறது. பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல வாக்குறுதிகள் இருக்கிறது. சர்வதேச அளவுல பல முன்னெடுப்புகளை நடத்த வேண்டியிருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது உள்நாட்டுக்குள்ள செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்துதான் ஆகணும். ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் அதற்கு சரியான ஒரு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்தும் பொழுது அறிவிப்பு வரும். இது வந்து சொல்லிட்டு போறது இல்ல, இது நடக்கிறது. ஏன்னா நாட்டுல வந்து ஜனத்தொகை கூடுறதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு அது ஏறிக்கொண்டே இருக்கிறது. நாம் சீனாவில் குறைந்து கொண்டு இருக்கிறது, நாம கூடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு நீண்ட நாள் பாராளுமன்றம் என்பது நம்ம நாட்டு மக்களுடைய இதயத்தை போன்றது. 140 கோடி மக்களுக்கும் இதயமானது. எல்லா முடிவுகளையும் மக்கள் சார்பாக பேசி முடிவு பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு இடம். அதற்காக தான் அந்த ஒரு திட்டத்தை போட்டு அதை செய்து முடித்தார்கள். ஆனால் அதை வைத்துக் கொண்டு இப்போ 2026 மனதில் வைத்து இப்படி செய்யற சொல்லுங்க. முடிச்சிருங்க சார். 2026 மனதில் வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு இன்னொரு கோணத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது எடுத்தாலும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு அனுசரணையாக உங்களுக்கு போராடி கேட்டு பெறுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நம்ம வரி கொடுக்கிறோம், வாங்கணும், கேட்கணும், இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் மத்திய அரசை வந்து மாட்டாண்டாய் மனப்பான்மையோடு அணுகுவது, மத்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசு குறையாதுன்ற உறுதியை பிரதமர் கொடுப்பாரான்னு கேக்குறாங்க. எதுக்கு? கண்டிப்பா கொடுப்பார். அவர் எல்லாருக்குமானவர். இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தன் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடனாலும் எல்லா மக்களுக்காக தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கிராமத்துல நான் வெளியூர்ல இருந்து பேசி கொண்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நண்பர் சொல்றார், எங்க வீட்டுக்கு தண்ணி வந்து நாங்க யார்ட்டையும் கேட்கவே இல்லை, எங்க வீட்டுல தண்ணி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்? அது போல எல்லாருக்கும் தான் செய்யறாங்க. எல்லாரும் வளர்ந்தா தான் இந்தியா வளரும். எல்லாரும் வந்தா தான் இந்தியா அரசாங்கம் நல்ல அரசாங்கம் பெயர் கொடுக்கும். அதை அந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு காழ்ப்புணர்ச்சியோடு அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பார்வை. ராஜீவ் காந்தி பிரதமர் இதை பத்தி அடுத்த வருஷம் பேசிதான் ஆகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், டீலிமிட்டேஷன், அது வரைக்கும் பொறுத்திருக்கலாமேன்னு கேட்கிறாங்க. அண்ணாமலை அதை கேட்க முதல்ல இந்த வாதத்தை தொடங்குகிற போது கூட என்னால வந்து நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கூட முழுமையா ஏன் சார் இப்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம கூட இருந்திருக்கலாம்.
கேக்குதா? எஸ் எஸ் எஸ். ஏன்னா இந்த வாதத்தில் வலதுசாரிகளாக பங்கெடுக்கக்கூடிய அண்ணன் ரவி அவர்களும் ஐயா குமார் அவர்களும் மிக தெளிவாக போட்டு உடைச்சிட்டாங்க. எங்க அப்பா புதுருக்குள்ள இல்ல. ஏன்னா முதல் கேள்வி வந்து அண்ணன் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு பரவாயில்ல ஐயா நமக்கு தான் அதிகமா இருக்குங்கய்யா, பாவங்க யூபிக்காரங்க வறுமையில இருக்காங்க, மக்கள் தொகைகளை கூடி போச்சு, அவங்களுக்கு பாராமட்ட உறுப்பினர்கள் இல்லைங்கய்யா அப்படின்னு யூபியுடைய ஸ்போக் பர்சனா பேசியிருந்தாரு. அவரை பாராட்டுறோம் மேலேயே வெளிப்படையா. ஆமா இதான் யூபிக்கு இல்லைன்னு பேசிட்டாரு. இன்னொன்னு அதை உடஞ்ச பாராமட்டத்தை கட்டணுங்க, அதுக்கு என்ன 40 சீட் வச்சுட்டாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்க பிரதமர் இருந்தாரு, நீங்க தான் அனுசரிச்சு போண்டாரு. முதல்ல மோடியுடைய கடந்த கால வரலாறு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு யாருங்க? நான் தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது கூட நீங்க கூட சந்தேகத்துல ஏன் சார் இப்பவே நீங்க பேசுறீங்க சார், இது முறையா சார் நீங்க கேட்டீங்க. நான் சொன்னேன் இல்ல ஏற்கனவே பாஜக நெரட்டிவ் செட் பண்ணிருக்குன்னு நான் சொன்னேன். மரியாதைக்குரிய மூத்த தோழர் அருண் தோழர் வந்து வருமுன் காப்புன்னு சொன்னாங்க. இந்த பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பேசுகிற 2 பேர் அண்ணன் ரவியன் ஐயா குமார் வந்திருக்காங்க. அவங்க வாதங்களை பார்க்குற மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகா இது வந்து தலைக்கு மேல கத்தி இல்ல கழுத்துல கத்திய பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு வச்சிருக்கு. அவர் எவ்வளவு தர்க்கம் வைக்கிறார் பாருங்க சார். தமிழ்நாட்டுக்கு எங்க சார் குறைச்சாங்க சார், பிஜேபிக்கு யூபிக்கு கூட்டுறாங்க சார். இதுதான் முதல்ல மக்கள் ஜனநாயகம் என்பது என்னன்னு தெரியும். 140 கோடி பேர் பாராளுமன்றத்துக்கு போக முடியாது, உண்மைதான். மக்கள் தொகை கூட பாராளுமன்றத்தெல்லாம் கூட்ட முடியாது. அதுவே அறிவழித்தனம், அதுவே ஒரு விதண்டாவாதம். மக்கள் கூட்டுறாங்க பார்லிமெண்ட்டை கூட்டுங்கிறது பொய். இங்க மாநிலங்களின் கூட்டாட்சி தான் நடக்குது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மாநிலங்களின் கூட்டாட்சி நடக்குது. அந்த மாநில மக்களுக்கு நன்மை செய்வதற்கு, அந்த மாநில மக்களுக்கு சேவை செய்வதற்கு உள்ளாட்சி அமைப்பு இருக்கு. அந்த மாநில மக்களுக்கு வந்து தண்ணியை கொண்டு வரதுக்கு லோக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, கரண்டை கொண்டு வரதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு லோக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை மானிட்டர் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஆனா இதுக்கு சட்டம் ஏற்றுகிற பாடி மாநிலங்களின் பிரதிநிதிகளாக தான் பாராளுமன்றம். அப்படி மாநிலங்களின் பிரதிநிதியா போகிற பாராளுமன்றம் மக்கள் பிரதிநிதிகளா இருக்க முடியாது. தெளிவா இருக்கீங்க. மக்கள் தொகை கூட பாராளுமன்றத்தை கூட்ட முடியாது. அதுதான் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது இவ்வளவு மொழிவாரி அப்போ மக்கள் தொகைன்ற கூரையே விட்டுட்டு வேற வகையில டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, மக்கள் தொகை கூரையே எடுக்கக்கூடாது. இது பாராளுமன்றவாதத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாகவே நாளை ஒரு பிராந்தியத்தில் மக்கள் தொகை கூடினா எங்கள் பாராளுமன்ற கூட்டி கொடுன்னு கேட்க முடியாது. அவர்களுக்கு சேவை செய்வதற்கு லோக்கல் அத்தாரிட்டி இருக்கு. இது சட்டம் செய்கிற இடம். இந்தியாவுடைய பாராளுமன்றம் என்பது சட்டம் செய்கிற இடம். அந்த சட்டம் செய்கிற இடத்துல தனக்கு தென்னிந்திய மாநிலங்கள்னால தமிழ் பேசுகிற, தெலுங்கு பேசுகிற, மலையாளம் பேசுகிற, கன்னடம் பேசுகிற மாநிலங்கள்ல தன் தத்துவத்துக்கு இடம் இல்ல. அவர்கள் மதச்சார்பு பேசுறாங்க, இந்துத்துவவாதத்தை நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் ஒன்றுன்னு சொல்றாங்க, பொதுவுடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் ஆளுது, காங்கிரஸ் ஆளுது, நம்மளால போயிட முடியாது, நம்ம எடுத்தங்கவுத்தனும் பாசிச சட்டங்களை செய்ய முடியாதுங்கிறதுக்காகவே கொல்லைப்புறத்துல தகுதி திட்டம் போட்டு யூபியை பாருங்க, பீகார் பாருங்க, 1000 கோடி மக்கள் கூட்டிட்டாங்க, பாவங்க 80 எம்பிங்க அப்படின்னு ஆடு நனைதுன்னு ஓனாய் கவலைப்படுற கதையா யூபி மக்கள் பாதிக்கப்படுறாருன்னு தமிழ்நாட்டுல கூடிய ரவி கவலைப்படுறாரு. இப்ப புரியுதா? நாங்க இப்ப 140 யூபிக்காரங்க வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க வந்து 40 பேர் இருக்காங்க. இப்ப ஒரு பில் பாஸ் பண்ணணும், மெஜாரிட்டி என்னன்னு வரணும், இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி வேணுங்கன்னு யூபிக்காரனும், பீகார்காரன், ராஜஸ்தான்காரனும், மத்திய பிரதேசக்காரன் சொல்லுவாங்க. மைனாரிட்டியா இருக்கக்கூடிய தமிழ் பேசுகிற நாங்க, தெலுங்கு பேசுகிற நாங்க, கன்னடம் பேசுகிற நாங்க, ஒரியா பேசுகிற நாங்க மைனாரிட்டி ஆயிடுவோம். நாங்க கைய வைத்தி ஐயா 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 நாங்க இந்தியருக்கு ஐயா நாங்க இந்தியருக்கு கத்துவோம். சார் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சார், நீ 2ஆம் தர குடிமக்கள் சார், வெளியே போ சார் சொல்லுவீங்க. அப்ப இந்தி பேசாத மக்களை 2ஆம் தர குடிமக்களாக, பாஜகவுக்கு ஓட்டு போடாத மக்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிற தகுதித்த வேலையை RSS செய்கிறது. அதுக்கு தான் இந்த வேலையை மோடி செய்யறாரு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டு உண்மைதான்னு ரவி நிரூபிச்சாரு. ஐயா பார்லிமெண்ட் ஒழுகுதுங்கய்யா, தண்ணி வரணுங்கய்யா, அதனால சீட்டை கூட்டணுங்கய்யாங்கிற குமார் ஒத்துக்கிட்டாரு. இப்ப தெரியுதா ஏன் வருமுன் காப்பு நாங்க சொல்றோம். இவர்களின் நோக்கம் இந்தி பேசாத மக்களை 2ஆம் தர குடிமக்களாக்குவது, இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியை மாற்றுவது, இந்தி பேசுகிற குழுக்களை அரசியலை தீர்மானிக்கிறது, இந்தி வழியா சமஸ்கிருதத்தை பிராமணர்களை கொண்டு வருவதா இதோட நோக்கம், வேற நோக்கமே இல்லை. திரு ரவி, இங்க பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஹோல்ட் இருக்கும், குறிப்பாக பிமாராவ் ஸ்டேட்ஸில் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை மூவ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மண்டலங்களில் எம்பிக்கள் அதிகமானால் பாராளுமன்றத்துக்கு போகிற எம்பிக்கள், தமிழ்நாடு எம்பிக்களுடைய குரல் எங்கே வெளிப்படும்? 40 எம்பிக்கள் இன்றைக்கி 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வரவே முடியாதுல்ல. இன்றைக்கி பிஜேபியில் வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பூரா பிஜேபி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இல்லை, இந்த பக்கம் பஞ்சாப் அதுக்கு மேலே இல்லை, நடுவில் பூரா பிஜேபி தான் இருக்குது. இன்றைக்கி 5 வருடத்துக்கு முன்னாடியும் 10 வருடத்துக்கு முன்னாடியும் அப்படித்தான் இருந்தது.
வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஸோ இந்தி பேசும் மாநிலங்கள் தமிழ் பேசும் மாநிலங்கள்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்மலா சீதாராமன் அம்மாவை ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ ஜெய்சங்கரை எக்ஸ்டர்னல் மினிஸ்டராகவோ ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ராஜ்யசபா மூலமாக ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை ஒரு முக்கியமாக நீங்கள் போட்ட ஒரு தவறான கோடை நான் திருத்திடுறேன். பேராசிரியர் ஐயாவும் அந்த தப்பு பண்ணார், திருத்திடுறேன். ஐயா, மகாராஷ்டிரா எம்பியோடைய 71 பாப்புலேஷன் வந்து 4 கோடி. அன்றைக்கி அவங்கக்கிட்ட இருந்தது 29 எம்பி. இன்றைக்கும் அவங்களுடைய எம்பிஸ் வந்து 29. நாம் அன்றைக்கி வந்து 4 கோடிக்கு இருந்தோம். தமிழ்நாடு 71ல் 39 எம்பி, இன்றைக்கும் 39 எம்பின்னு இருக்கும். 1-2 கூடி இருந்திருக்கலாம். நாங்கள் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு அளவாக திருத்துறேங்கிற பேச்சு ராஜீவ்காந்தி ஐயா உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். என் பதில சொல்ல விட்டுட்டு ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க, நான் மக்களுக்கு புரிய வைக்கிறேன். மத்திய பிரதேசத்துல சத்தீஸ்கர் பிரிஞ்சிருச்சு. அப்போ கூடுதலா போனதானே சத்தீஸ்கர். உத்தரப்பிரதேசல இருந்து எத்தனை பிரிஞ்சது? பீகார்ல இருந்து பிரியலையா? ஆந்திரால இருந்து பிரியலையா? தமிழ்நாடு மட்டும் பிரியலங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பேசுறீங்களா? ஏங்க சார், நீங்க ஆடு உத்தரப்பிரதேசம் ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். நமக்கு எவ்வளவு எம்பி இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டிய நான் முதல்ல அந்த பதில சொல்லிடுறேன். பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ண போறலன்னு இன்னைக்கு சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை, நாளைக்கு பண்ணா தப்பு இல்லைங்கிற அந்த வாதத்தை அப்படியே தூக்கி ஒரு ஓரம் போட்டுருங்க. கேள்வி என்னன்னா 70 ஐயா நான் பேசி முடிச்சிடறேன். பதில் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க உள்ள வராதீங்க. 71 நடந்த ஒரு தவறு. அன்னைக்கு இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல எத்தனை எம்பி இருக்கணுங்கிறது நடந்த தவிர 76 திருத்தி இருக்கணும், 2026 திருத்தணும், இல்லைன்னா 2046 திருத்தணும். ஏன் திருத்தணும் அப்படின்னா 5 லட்சம் வாக்கு வாங்கினா நீங்க ஒரு சீட்டை வெற்றி பெற்றலாம். 12 லட்சம் வாக்கு வாங்கினா தான் ஒருத்தங்க சீட்டு வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் வாக்காளர் டிவைடட் பை சீட்டு அப்படிங்கிற கணக்குல சுலபமா புரிஞ்சுக்கோங்க. 4-5 லட்சம் வாக்குகளை வாங்கின உடனே நீங்க வெற்றி பெற்றலாம். ஐயா நான் முடிச்சிடுறேன். ஐயா நீங்க நிறைய நீங்களே சொன்னீங்க ஐயா, குடியரசுத் தலைவர் தேர்தல்ல ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு மாநில எம்எல்ஏக்களுடைய வாக்குகளுக்கு அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்கு. அது மாதிரிதான் மக்களுக்கு அந்தந்த மாநில மக்கள் அவங்க தேர்வு பண்ணது. அங்க 20 கோடி பேர் தேர்வு பண்ணாலும் ஒரு எம்பி, இங்க 5 லட்சம் பேர் தேர்வு பண்ணா ஒரு எம்பி. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் 30 வருடமா 40 வருடமா ராஜ்யசபாக்கு ஒரு எம்பி போகணும் அப்படின்னு சொன்னா வேல்யூவேஷன்ல வித்தியாசம் இருக்கு. அது இன்னி வரைக்கும் அவங்க பேசவே இல்லை அப்படின்னு நான் தான் சொன்னேன். நான் திருத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, நான் பேசுறதுல பாப்புலேஷனே வரல. 71 பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு எம்பி அப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் துரோகம் நடந்ததுன்றதை நான் சொல்றேன். அதைத்தான் சரி பண்ற வழியே இன்னைக்கு அவங்க மூணாம் இடங்களால என்ன ஃபார்முலால உங்களால திருத்த முடியும்? பாப்புலேஷன் இல்லாம என்ன ஃபார்முலா இருக்கு? அத பாருங்க, 71 திருத்துறதுக்கு அரித்மெட்டிக்ஸ் போறோம், அதுல பாப்புலேஷன் வரத்தான் செய்யும். ஆனால் 2001 அவர்கள் நிறைய பேர் பிறந்துட்டாங்களா, நாம கரெக்டா பிறந்திருக்கோமா அப்படிங்கிற அந்த விவாதமே இப்ப தேவையில்லை. 71 தான் சரி பண்ணணுமே ஒழிய 2024 சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமா இன்னொரு மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது இத்தனை வாக்குகள் இருந்தா வெற்றி பெற முடியுங்கிற அவசியம் இருக்கு. நான் போட்ட கோடு உத்தரப்பிரதேஷ் 3 பெருகிட்டாங்க, தமிழ்நாடு 2 தான் பெருகிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடக்குதுன்னு பேசாதீங்க. அது ஃபேக்ட். ஆனா அது சம்பந்தமே இல்லை. 71 இத்தனை மக்களுக்கு இத்தனை எம்பி இருந்திருக்கணும்ங்கிறத தான் திருத்துறாங்களே ஒழிய 2024 அது பல்கி பெருகியதா இல்ல பல்புடி போட்டுச்சாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி பேசவே இல்லை. நம்பர் 1 71 தான் திருத்துறோம், 2024 இல்ல. ராஜ்யசபாவுக்கு நான் உங்களை கேட்டேன், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 71 பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு 34 பேருக்கு ஒரு எம்பிங்கிறாங்க, மற்றதுக்கு 29ங்கிறாங்க, மற்றதுக்கு 26ங்கிறாங்க. அந்த மாதிரியான விகிதாச்சாரம் இருக்கத்தான் செய்யுது. அதைத்தான் திருத்துகிறோமே ஒழிய இன்னைக்கு 2021 இப்படி ஆயிடுச்சு, தென்னகத்துக்கு பூரா பாப்புலேஷன் குறைச்சிட்டாங்க, அவங்களை வஞ்சிக்கணும் தண்டிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கேரளாவும் தமிழ்நாடு தான் பிஜேபி உள்ள வராத மாநிலங்கள், மற்றபடி தென்னகம் உங்களோட இல்ல. அது நல்ல நோக்கமாவே இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருந்து சரி தென்னகத்துல இருந்தே மொத்தம் ஒரு 200 எம்பி போறாங்கன்னு வைங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து மட்டும் 200 எம்பி வருவாங்க. எந்த குரல் 200 எம்பி வருவாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? டபுள் சொல்லுங்க, 160 சொல்லுங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதை முடிவெடுக்கும். இது
1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. பாராளுமன்றத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னாங்க. உடனே ஒரு 6 நரேட்டிவை செட் பண்ணி திமுக கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான், அதிபராட்சி தான், இனிமேல்ட்டு ஜனநாயகமே கிடையாது. அவர் கூட்டிட்டு 4-5 மேட்டர் முக்கியமாக பேசிட்டு பெண்கள் இதை ரிசர்வேஷனை மட்டும்தான் பேசினார். ஆனால் அதற்குள்ள அந்த 16 நாளுக்குள்ள இங்கே பயங்கரமாக நரேட்டிவ் எல்லாம் செட் பண்ணி முடிஞ்சிச்சு, நீ பாராளுமன்றமே கிடையாது, வெறும் மோடி தான், அப்படி இப்படின்னு பேசினவங்களாம் நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரியான நரேட்டிவ் மேட்டருக்குள்ள வராதீங்க. முக்கியமா ஒன்னு சொல்லட்டுமா, 1% 1 vote 1 வேல்யூங்கிறது ராஜ்யசபால எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலாவது திருத்த வேண்டிய அவசியம் இந்திய ஜனநாயகத்துக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை செய்யலன்னா தப்பாயிடும். கேப்போம் திரு அருணன், இதுல வந்து அரசியல் பார்க்கிறது சரியா? ஹிந்தி பேசுற மாநிலங்கள் எல்லாமே பாஜக தான் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை எம்பிக்களை யார் வச்சிருக்கா? இல்லை, இப்போ வந்து எந்த கட்சி எந்த மாநிலத்தில் வந்து வலுவாக இருக்குது, அதுக்கு தகுந்தாற் போல் இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகலை. என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நாம் கேட்குற கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 7%, 543 இடங்களில் 39 இடங்கள் என்று 7%, அது குறைய போகிறதா, குறையும் என்று ஒரு கணக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கணக்கு சரியா தவறா என்று இப்பொழுதே பேசுவதில் என்ன தவறு? இப்போ இங்கே நண்பர் ரவி பேசினது இந்த நேயர்களே அவ்வளோ பேரும் கேட்டீங்க. அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, ஐயா வட மாநிலங்களில் 1971 அவங்களுக்கு பெரிய அநீதியை ஆகிப்போச்சியா, அந்த அநீதியை சரி பண்ணி ஆகணுமியா. அப்போ சரி பண்ண போகிறாங்க. சரி பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் தெளிவாக இருக்கார். ஊபி, பீகார், மத்திய பிரதேச, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலாக எம்பி சீட்டுகளை தரணும்னு வாதம் பண்ணுறாரு பாஜக ஆதரவாளர், தெரிஞ்சுக்கங்க. அப்படி என்றால் அவங்க எண்ணிக்கை தான் நாடாளுமன்றத்தில் இருக்கும். இப்போ 71 இருந்த அந்த புள்ளி விவரம், அதற்கு பிறகு தான் இந்த மக்கள் தொகை விவகாரத்தை பொறுத்தவரையில் குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. அது எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் போகிறது? நீங்கள் தயவு செய்து சரத்து 82 படிங்க. அதே போல் டீலிமிட்டேஷன் ஆக்ட் 2002ன்னு ஒன்று இருக்க, ரெண்டையும் நான் படித்து பார்த்தேன். ரெண்டுலேயும் தெளிவாக அவங்க திரும்ப திரும்ப என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னா, ஐயா சென்சஸுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த மாதிரியான மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான், மக்கள் தொகை தான் மிக முக்கியமான அம்சமாக இருக்க போகுது. ஆகவே 71 அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டுச்சு. ஆனால் 71க்கு பிறகு குடும்ப கட்டுப்பாடு. ஆகவே இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான ஒரு கூறு, ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், அது எப்படி கேரளா தமிழ்நாடெல்லாம் பாதிச்சிருக்கு, அதுக்குள்ளேயே போகாத. ஆக 71 வந்து தப்பாகி போச்சு, நீ வரா சொல்கிறார் ரைட்டா தப்பான்னு நேரம் கருதி நான் அதுக்குள்ளே போகலை. அதை கரெக்ட் பண்ண போகிறோம். மொத்தத்தில் அவர் சொல்கிறது என்னன்னா, வட மாநிலங்களுக்கு எம்பி சீட்டை கூட்டி ஆகணுமியா, தெளிவாக இருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்களே புரிந்து கொள்ளுங்கள், பாஜகவும் சரி பாஜக ஆதரவாளர்கள் சரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்க போகிறார்கள். 39 சீட்டை குறைப்பாங்க, இல்லாட்டி 7% என்பதை வெட்டுவாங்க. வெட்டுனா தப்பு இல்லைன்னுங்கிற வாதத்தை இப்பொழுதே கிளப்பிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பிரதம மந்திரி அதை பற்றி அவர் வந்து குமார் வந்து பேசினார். அவர் வந்து ஐயா இணக்கமாக இருக்க வேணாம் ஐயா ஒன்றிய ஆட்சியோட, இப்படியாயா எந்நேரமும் வந்து மோதிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப பாவம், ரொம்ப அப்பீலிங்காக அவர் சொன்னார். சரி, இணக்கமாக இருக்கிறது தானே இப்போ தானே சர்வகட்சி கூட்டம் தானே கூட்டியிருக்காங்க, அதில் ஒரு கருத்து சொல்ல போகிறாங்க. ஐயா இப்படியெல்லாம் செய்தி வருது, நீங்கள் வந்து இணக்கமாக, அவங்களும் இணக்கம் என்பது இருதரப்பில் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. நம்முடைய பிரதமர் மோடி அவர் கூட வேணாம்யா, உள்துறை அமைச்சர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. அமித்ஷா இருக்கார், அவரை 3 விஷயங்கள் குறித்து தயவு செய்து அறிவிப்பு வெளியிட. ஏன்னா வருஷம் வந்துருச்சு, அரசியல் சாசனப்படி 2026 அந்த டீலிமிட்டேஷன் பண்ணலாம். எந்த தகவலும் இல்லாதப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க, எதுக்காக கூட்டுறீங்க, எதுல இருந்து டைவர்ட் பண்ண கூட்டுறீங்கன்னு கேட்கிறாரு சார் அண்ணாமலை கேட்கிறார். அதில் டைவர்ட் பண்ணுற விஷயமே இல்லைங்க. இல்லை அவர் கிடக்கிறாங்க. நான் சொல்கிறேன் 2026 டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு இருக்குங்க. 82 சரத்தை போய் பாருங்க, அதன் அடிப்படையில் வருமா வராதான்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை, 3 அம்சம். 2021 நடத்தி இருக்க வேண்டிய சென்சஸ் என்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் நீங்கள் செய்யலை. அப்போ வந்து கொரோனா இங்கே சார், இப்போ என்ன, எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வீங்க, அமித்ஷா அறிவிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், அத்தோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க, செய்வீங்களா மாட்டீங்களா, அமித்ஷா அறிவிக்கணும். மூணாவது, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்த டீலிமிட்டேஷன் என்கிற தொகுதி மறுசீரமைப்பு
வரும். அந்த மறுசீரமைப்பு 2024 செய்வீங்களா மாட்டீங்களா? 4வது பாயிண்ட் நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க, நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன். அதற்கு இந்த ஏற்பாடுகள்லாம் வேணும். இதெல்லாம் அப்ப சொன்னீங்க, ஏன் இப்ப அமலாக்கலைன்னா 2029 அமலாக்குவோம். காரணம் அப்பதான் இந்த டீலிமிட்டேஷன் முடிஞ்சிருக்கும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்க. அப்படி என்றால் அதுக்காக இதெல்லாம் செய்ய போறீங்களா? எப்படி செய்வீங்க? என்னவா செய்வீங்க? மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய அந்த சதவீத கணக்கு நான் தான் குறியா இருக்கேன், அந்த 7% அதை நீங்க வெட்டினீங்க என்றால், அதே போல இதர மாநிலங்கள், தென் மாநிலங்கள் அல்லது வேறு சில மாநிலங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பங்கினுடைய சதவீத அளவை வெட்டினீங்கன்னா அது அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமை பறிப்பு, மக்கள் தொகை என்கிற பெயரில். அது கூடாது, நிச்சயம் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதை நீங்க தெளிவுபடுத்தணும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவ்வளவுதான். திரு எம் குமார், இறுதி கருத்தாவே சார். எம்பி தொகுதியை குறைப்பாங்கன்னு இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்க? ஒரு பல ஆண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறையை ஜனத்தொகை கூடிக்கிட்டு இருக்கிறது, எல்லா மாநிலங்களும் பெருகி கொண்டிருக்கிறது, மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது, மாவட்டங்கள் பிரிக்கிறது. எப்படி குறைக்க முடியும்? கூட்டலாம்னு கேட்டா நியாயம், ஆனா குறைப்பாங்கிற அளவுக்கு ஒரு பார்வை இல்ல சார். கூட்டுறதுலே அதுல ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் கூட்டினாலும் கூட அதுல பாதகம் தானே ஏற்படுது சார். அது எல்லா விஷயத்தையுமே பாராளுமன்றம் என்பது 28+9 எல்லா மாநிலத்துடைய பிரதிநிதிகள் கூடி பேசி அக்கு வேற ஆணி வேற விவாதித்து எடுக்க வேண்டிய முடிவு தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நாம இப்ப பேசுறது, நம்ம இப்போ நீங்க தலைப்பு கொடுத்ததுனால நாங்க பேசிட்டு இருக்கோம். அதர்வைஸ் பாராளுமன்றத்துல ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது நாட்டோட அரசாங்கம் அப்படித்தான் முடிவு எடுக்க முடியும். இந்த மாதிரி பாலிசி மேட்டர்ஸ் எல்லாம் முடிவு எடுக்கிறது எடுத்தவங்க எடுத்துட முடியாது. எந்த மாநிலத்தையும் யாரும் இக்னோர் பண்றதுக்கு எந்த எம்பிக்களும் ஒத்து போக மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கிறது. அதனால நம்ம அந்த 4 சுவர்கள் சினிமாவில் ஒரு காட்சி வரும். நாகேஷ் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாரு. ஏன்னு இப்ப தெருவில் போறவங்க கேட்டா என்னையா அழுதுகிட்டு இருக்கான்னு கேட்டா, இல்ல திடீர்னு வானம் இடி விழுந்துட்டுனா நான் செத்து போயிடுவேனே, அதை நினைச்சு அழுதுறேங்கிற மாதிரி இவங்க எனக்கு நம்மளோட பேராசிரியர் அருணனா இருக்கட்டும், என்னோட அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், ரொம்ப பயந்துகிட்டு பேசுறாங்க. மத்திய அரசு கண்டு ஏன் பயப்படணும் நீங்க? இல்ல சார், ஒரு வருஷம் தானே சார் இருக்கு, காலம் இன்னும் 24 வருஷம் கிடையாது சார். என்ன ஒரு வருஷம் இருக்கட்டுமே, என்ன இப்ப என்ன இத்தனை வருஷம் இருந்தது இல்ல? 2011 என்னாச்சு? காங்கிரஸ் ஒரு கணக்கெடுப்பு நடத்துத, காங்கிரஸ் அது போல தப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக எல்லாத்துக்குமே நீங்க நம்புங்க சார். மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் மாநில அரசு, மத்திய அரசுகள் இருக்கிறது. முதல்ல எடுத்துக்கணும். அரசாங்கம் என்பது ஒண்ணுதான். அரசாங்க நிர்வாக வசதிக்காக போட்டி மனப்பான்மையோ எதிரியா தவிர்க்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஒரே ஒரு இறுதி கருத்து ராஜீவ்காந்தி ப்ளீஸ். அந்த அண்ணன் குமாரன் சொல்றாரு, ஏன் மாட்டாந்த மனப்பான்மையில் மொழியை பாக்குறீங்க? நம்புக சார். கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு பெரிய பாடத்தை கொடுக்குது. நாங்க இருமொழி கொள்கைன்னு அதிமுக உள்ளிட்ட தமிழ்நாடு எல்லா கட்சியும் சொல்லுது. ஆனா ஹிந்தி படிங்கன்னு நீங்க சொல்றீங்க, சமஸ்கிருதம் படிங்க நீங்கன்னு சொல்றீங்க. அனைவரும் அர்ச்சகராகலான்னு நாங்க அதிமுக கூட எல்லா கட்சியும் சொல்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, அது வேதம் மட்டும் ஒரு சாதிதாங்கிறீங்க. நாங்க கட்டுற வரி பணத்தை திருப்பி எங்களுக்கு கொடுங்கிறோம். அந்த பணத்தை பீகாருக்கு யூபிக்கும் கொடுத்துறீங்க. நாங்க ₹1 கட்டினா 29,000 திருப்பி கொடுக்குறீங்க. எங்க மொழியை நீதிமன்ற மொழியா இருக்குங்கன்னு சொல்றோம். முடியாதுங்க, ஹிந்தி படிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க அனுப்பின பில்களை நீட் உட்பட சில சிறப்பு விளக்குகளை கொடுன்னு எல்லா கட்சியும் கேட்கிறோம். இல்ல சார், அது இந்தியாவுடைய எரியாமை தாங்கிறீங்க. நீங்க எதுல எங்களுக்கு நேர்மையா நடந்துக்கிறீங்க? எப்படி உங்களை நம்ப முடியும்? உங்களுடைய நோக்கமே தமிழ்நாடை வஞ்சிப்பதும், தமிழர்களை வஞ்சிப்பதும், சட்ட ரீதியாக வஞ்சிப்பதுதான் உங்க நோக்கமா இருக்கு. அதனாலதான் சந்தேகப்படுறோம், அதனாலதான் புதறோம். அவர் கடைசியில நிறைய பாயிண்ட் சொன்னாரு. அதுக்கு ஒரு வரியில பதில் சொல்லிட முடியும். அனிதா செத்தா 1 கோடி, மற்றவங்க செத்தா 5 லட்சம்னு தமிழ்நாடு தான் வேறுபடுது. நான் மெயின் மேட்டருக்கு வந்துடுறேன். ஐயா என்ன சொன்னாரு? நாளைக்கு பாராளுமன்றத்தில் போய், ஐயா நாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் ஐயா, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா, நாங்க ரொம்ப சின்னதாயிட்டோம் ஐயா, நீங்க பெருசா ஜிஎஸ்டியில் என்ன பண்றீங்க? ஜிஎஸ்டியில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு தானே. அப்ப பேசும்போது என்ன சொன்னீங்க? என்ன சிக்கிமுக்கும் ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஓட்டான்னு சின்னதை வச்சு பேசுறீங்க. பொருளாதார கூறு சம்பந்தப்பட்டதுல எல்லாத்துக்குமே அப்படி. இப்ப ராஜ்யசபால வெயிட்டட் ஆவரேஜ்ல தான் எவ்வளவு கொடுக்குறோமோ அதுல சரிபாதி ஸ்டேட் ஜிஎஸ்டி வருது. 71க்கு பிறகு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஒன்று ஜிஎஸ்டி, மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு, இரண்டாவது ராஜ்யசபா வெயிட்டட் ஆவரேஜ். இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் மாறிடும்னு சொல்கிறீங்க? நான் திரும்ப உங்களை கேட்குறேன். பவுண்டரிஸை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. மாநிலங்கள் பிரிந்து இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இந்த 26 வருடத்தில் நடந்திருக்கு. 2076 2001 முடிவெடுத்து 2001 26 முடிவெடுத்த மாதிரி 2026 2049 முடிவெடுக்க முடியாதா? அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது 2021 சென்சஸ் வந்து கொரோனால எடுக்க முடியல. 26 எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? 31 எடுக்க முடியாதா? விமன் இல்ல எல்லாத்தையுமே நீங்களா ஒண்ணு சொல்லி இல்ல மழை வந்துருச்சு கொடைபிடினா ஐயா வெயில் அடிக்குது நான் புலம்ப வேண்டிய வெயிலுக்கு கொடை பிடிக்குது இல்லைங்க. வெயிலுக்கு கொடை நீங்க பிடிச்சுக்கோங்க. நான் வேர்த்து கொண்டு உழைக்கிறவன், எனக்கு கொடை தேவை. அதனால உங்களுக்கு தேவைப்படும், எனக்கு தேவைப்படும். ஓகே அருணன் ஒரே ஒரு இறுதிக்கிறது. இல்லை பாருங்க, அவர் வந்து ஐயா இடி விழப்போகுதுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்களாப்புல. ஆனால் வந்து ரவி தெளிவாக சொல்றாரு, இடி விழுமையா நாங்கள் மாற்றி தாயா தீர்வோங்கிறாரு. அப்புறமேல என்ன சொல்றாரு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க மாட்டோம்யா, அப்படி கூட செய்வோம்யா. இது அதை விட கொடுமை. அப்பன்னா இந்த நாடு முன்னேறி இருக்கா இல்லையா, மக்களுடைய நிலைமை என்னன்னு கூட உங்களுக்கு சொல்ல மாட்டோம். மொத்தத்தில் என்னாச்சு, 21 எடுக்க மாட்டோம், 31 தான் எடுப்போம்டா, 20 ஆண்டுகள் எடுக்க மாட்டோம் என்றால் இது எத்தகைய கொடூரமான வஞ்சனை அரசு, மோடி அரசு என்பதை தமிழ்நாட்டு புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே, பொறுத்து பார்க்கலாம். மத்திய அரசு இதுல என்ன முடிவை சொல்ல போகுது, அடுத்த நடவடிக்கை என்னன்றதை பொறுத்து தான் விவாதங்கள் தொடர். விவாதத்தில் இந்த சிறப்பு விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.